உங்கள் வீட்டில் நடைபெறும் அனைத்து விதமான விசேஷங்களுக்கும் மிக குறைந்த விலையில் உலகத்தரம் வாய்ந்த கேமராக்கள் மூலம் போட்டோகிராஃபி எடுத்து தரப்படும். புக் அஸ் நவ். படம் தானே? ஓகே, படம் நல்லா இருக்கு பிரதர், சூப்பராக இருக்கு. அஜித் சார் வந்து செம்மையாக வந்து இதில் பண்ணியிருக்காரு. அவருடைய ஆக்ஷன் ரொம்ப மாசா அப்படின்லாம் இல்லாமல் அவருடைய இந்த மெச்சூரிட்டி ஏற்ற மாதிரியான ஒரு ஆக்ஷன் வந்து அவர் கொடுத்துருக்காரு. ஸோ நம்ம அர்ஜுன் சாரை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஒரு சூப்பரான வில்லனிசம் பண்ணியிருக்காரு. த்ரிஷா அண்ட் நம்ம அஜித் சாரோட காம்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மெச்சூர்டான ஒரு லவ் அந்த கப்புள் வெளியே கொண்டு வந்திருக்காங்க. பட் அதை நெகட்டிவாக கொண்டு போய் பாசிட்டிவாக கொண்டு வந்திருக்காங்க. அதுவுமே நல்லா இருக்கு அவங்களோட அந்த ரெண்டு விஷயமும். இது எங்களை மாதிரியான யங்ஸ்டருக்கான படமா இருக்கு. இது வந்து மகிழ் திருமணி சார், அஜித் சார், இது எங்க யங்ஸ்டருக்கான படமா இருக்கு. ஸோ இன்ட்ரோவில் வந்து நல்லா ட்விஸ்ட் வச்சிருந்தாங்க. ஆல் ஓவர் எல்லாமே நல்லா பண்ணியிருந்தாங்க. மியூசிக் பார்த்தீங்கன்னா மியூசிக் தான் ரொம்ப ஹைலைட். இதில் அனிருத் அவர் தான் வந்து எல்லா மக்களையும் அப்பப்போ கத்த விட்டார். வைப் பயங்கரமாக கத்த விட்டார். அவரோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. யங்ஸ்டர்ஸ் நல்லா வந்து பார்க்கலாம் எல்லாருமே. தானே இங்கே வேற எவனுமே கிடையாது. சூப்பர். நான் வரல. அஜித் கடவுளே செம்மையா இருக்கு ப்ரோ. நல்லா தான் ப்ரோ. நீங்க பாத்தீங்களா? அப்போ எல்லாருக்கும் பிடிச்சதான். செம்மையா இருந்தது. இதே நல்லா தான் ஆக்டிங் பண்ணிருந்தாங்க. நல்ல இதே செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா ஒன் மேன் ஷோ தான். நல்லா தான் இருந்தது. இதே கம்பேக் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் தலைப்படம் மாதிரியே இல்லை, செகண்ட் ஹாஃப் தான் ஓரளவுக்கு தலைப்படம் மாதிரி இருந்துச்சு. சண்டே போடலை, குவைட்டாக இருந்தார், தலைப்படம் மாதிரி இல்லை. ஆனால் செகண்ட் ஹாஃப் ஓகே, பரவாயில்ல. முன்னாடிக்கு புரியல. மியூசிக் சூப்பர் ப்ரோ. மியூசிக் தான் படத்தை தூக்கி காட்டுச்சு. அந்த பிஜிஎம்க்கும் அந்த ஃபைட்டுக்கும் செமையாக இருந்துச்சு. அந்த அளவுக்கு எனக்கு இதாக இல்லை. செகண்ட் ஹாஃப் வேணா ஓகேன்னு சொல்லலாம் ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் இதாக இருந்துச்சு, தலைப்படம் மாதிரி இல்லை. இப்போ தான் ப்ரோ கொடுத்துட்டு வந்தோம் ப்ரோ. மொக்க படம் தான் ப்ரோ. ஆனால் ப்ரோ படமா ப்ரோ இது? ப்ரோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் தான் ப்ரோ நல்லா இல்ல. செகண்ட் ஹாஃப்லாம் தூக்கி ரீமேக் ப்ரோ. தமிழ்ல பெஸ்ட் மூவி. கப்பல்காக லாஸ்ட் சீன்ல மட்டும் தான் ப்ரோ சென்டிமென்ட். அது மட்டும் தான் ப்ரோ. அந்த ஏதோ அந்த அர்ஜுன் தாஸோட வைஃப் மாட்டினாங்க, அது மட்டும் தான் ப்ரோ இவங்க ஆட் பண்ணிருக்காங்க. மற்றபடி எல்லாமே காப்பி தான் ப்ரோ. பிடி புருஷன்ல நான் பார்த்துருக்கேன் ப்ரோ. 2 வருஷம் முன்னாடியே பார்த்துருக்கேன். ஏதோ கொஞ்சம் பரவாயில்ல. ஏதோ பரவாயில்ல. நல்லா. அவரு எதுவும் சொல்ல முடியாது ப்ரோ. அவர் பயங்கரமாக தான் பண்ணியிருக்காரு. நல்லா தான் ப்ரோ இருக்கு. நல்லா தான் இருக்கு. ஓகே, தேங்க்யூ. படம் வேற லெவல் ப்ரோ. அதே பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப டிஃப்ரென்ஸாக இருக்குது. இது மாதிரி எந்த படத்துலையும் இல்லை. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. படம் வேறு லெவல் ஹிட் ஆகும். கண்டிப்பாக எல்லாரும் பார்க்கலாம். இல்லை, கதை யோசிச்சிங்கன்னா அந்த பிரகாஷ்ன்ற ஒருத்தனை பார்த்தோம்னா அவனை முதலே போட்டிருந்தாலே இந்த கதை முடிஞ்சிருக்கும். அவங்க கதை எக்ஸ்டெண்ட் பண்ணி கொண்டு போகணுன்ற கண்டு தான் பண்ணியிருக்காங்க. பட் நல்லா இருக்குது. ஸ்க்ரீன் பிளே கொஞ்சம் மாற்றி கொண்டு போனது நல்லா இருக்குது. அவங்க நான் வந்து தீவிர சினிமா ரசிகன். எனக்கு அரசியலுக்கு 2 கிலோமீட்டருக்கு மேல. அதை தயவு செஞ்சு வேற யார்கிட்ட கேட்டுக்கிறீங்களா? தேங்க்யூ ஸோ மச்.